தமிழ் வழியில பயிலும் 7% வந்து காலேஜ்ல வந்து முன்னுரிமை சீட் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது வந்து இப்ப நடைமுறைப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு வந்து நான் முதல்வன் திட்டம் வந்து எல்லாருக்கும் வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க. 30 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் வந்து கல்வி கடன் வந்து ரத்து பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது வந்து நிறைவேற்றல பிரதர். அது இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. அதே மாதிரி அரசு பணியில வந்து 3 லட்சம் பணியிடங்களை வந்து நிரப்பத்தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அது நிரப்பல, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு வராங்க. அதுவும் இன்னும் வந்து நிறைவேற்றாம தான் இருக்கு. தொழிலாளர் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு வந்து சொல்லியிருந்தது என்னன்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவங்களுக்கு வந்து தனியா இருக்கு. என்னன்னா நலவாரியம் மூலமா சில உதவிகள் பண்றாங்க அரசு மூலியமா. ஆனா வந்து முழுசா வந்து அந்த திட்டம் வந்து நிறைவேற்றாம இன்னும் அப்படிதான் இருக்கு. பழைய ஓய்வூதிய திட்டம் ஓபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து நிறைவேற்றுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அரசு ரொம்ப நிதி சுமையில இருக்கனால அதை வந்து பண்ணல பிரதர், இன்னும் நிறைவேற்றாம தான் இருக்கு. சத்துணவு ஊழியர்கள் வந்து ஊதியம் வந்து ஏற்றா சொல்லியிருந்தாங்க. அந்த இதுவும் வந்து இன்னும் நிறைவேற்றாம தான் இருக்கு. மகளிருக்கு வந்து இலவச பேருந்து பயணம், விடியல் பயணம் சொல்லிட்டு அவங்க வந்து பஸ் வந்து விட்டுருக்காங்க. அது வந்து செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களை தேடு மருத்துவம், வீட்டுக்கே வந்து மருத்துவ வசதி வந்து பண்றாங்க. அது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே காலை உணவு திட்டம் 1 5வது வரைக்கும் வந்து படிக்கிற மாணவர்களுக்கு வந்து இப்ப வரைக்கும் காலை உணவு திட்டம் நடைமுறையில இருக்கு. புதுமை பெண் திட்டம், அரசு பள்ளியில பயின்று உயர்நிலை பள்ளிக்கு போறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து கவர்மெண்ட் சார்பா வந்து ஸ்கீம் இருக்கு. அது வந்து இப்ப நடைமுறையில இருக்கு. இப்போ